Hi, hello, this is Staff CA 360 from TAF IS Academy. நம்ம இன்னைக்கு March 10th உடைய current affairs தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு current affairs பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான first question வந்து under the scheme launched by the Punjab government, how much monthly assistance is provided to women அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1000 rupees தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ எல்லாருமே வந்து மந்த்லி வந்து உரிமை தொகை அந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரி இதுக்கும் வந்துட்டு பஞ்சாப்ல சீஃப் மினிஸ்டர் பகவந்த் மான் வந்து launched a welfare scheme. Under the scheme வந்துட்டு women will receive 1000 rupees per month and scheduled caste அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1500 rupees வந்துட்டு per month கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. Women's belonging to the scheduled caste, ஓகேவா? The amount will be directly credited to the bank accounts. Women's above 18 years of the age are eligible. அவங்க eligibility வந்து 18 years 1000 rupees எல்லா உமன்ஸ்க்கும் அந்த எலிஜிபிள் உமன்ஸ்க்கான வந்துட்டு உரிமை தொகை இருக்குது. அந்த ரேஷன் கார்டோட ரெட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி அவங்க அந்த கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உமன் பிலாங்கிங் டு தி ஷெட்யூல் கேஸ்ட் அவங்களுக்கு வந்து 1500 per month அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் second question, what is special about the 2022 census of India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா first fully digital census, 2 set of census is going to held. ஸோ அதில் வந்துட்டு டிஜிட்டல் சென்சஸாக ஃபுல்லாக பண்ணுறதா சொல்லிட்டு தான் இப்போ எய்ம், ஓகேவா? ஸோ அதான் ஆன்சர். ஸோ மஸ்கட்ஸ் were released to create public awareness and participation in the census 2027 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த மஸ்கட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு பிரகதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உமனையும் அண்ட் வந்துட்டு விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலையும் அந்த கணக்கெடுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்கள தான் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதில் பிரகதின்னு ஃபீமேல் எனுமிரேட்டர் அவங்களுக்கும் மேல் எனுமிரேட்டருக்கு விகாஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். they symbolize the equal participation of the men and women in nation building. ஸோ டிஜிட்டலைஸாக எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க. நேஷன் பில்டிங்க்கு சிம்பாலைஸ் பண்ணுற மாதிரி men and women participation அதில் இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து 2027 census will be India's first fully digital census அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். with 4 digital platforms being developed. 2011 census after to that இது வந்து ஒரு சென்சஸ் நடக்க போகுதுன்னா இந்த சென்சஸ் 2027 வந்து fully digital census, இந்தியாவோட முதல் digital census அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். with 4 digital platforms being developed. okay, so next third one வந்து Mujtaba Khamenei is the son of which in Iranian supreme leader? மத குரு சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை சொல்கிறாங்க. எந்த சுப்ரீம் லீடருடைய சன் வந்து இப்போ நெக்ஸ்ட் அவர் இறந்துட்டாரு. ஸோ காமெனி வந்துட்டு இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் அவருடைய சன் வந்து சுப்ரீம் லீடராக ஆகிட்டாரு. ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மொப்தாப் அப்படின்னு சொல்லக்கூடிய காமெனை இஸ் த சன் ஆஃப் விச் இரானியன் சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அலி கேமனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் Mujtaba Khamenei, the son of the Ayatollah Ali Khamenei, has been selected as the new senior religious leader. He will have authority in religious and administrative matters அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவர் வந்து இப்போ சுப்ரீம் லீடராக ஆனதுக்கப்புறம் அந்த யூஎஸ் இஸ்ரேலுக்கும் அகெயின்ஸ்டாக இப்போ வந்துட்டு அவரும் வந்து வார் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் The World Mobile Congress 2026 was held in which city அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். fourth question. ஸோ எந்த சிட்டியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்சிலோனாவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் 2026 was held in Barcelona, Spain. அதில் வந்து லார்ஜஸ்ட் குளோபல் ஈவெண்ட் மொபைலை பற்றின டெலிகம்யூனிகேஷன்ஸ் பற்றின ஃபுல்லாக என்ன அதை என்ன டெவலப் பண்ணலாம், அதில் இன்னும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இன்னும் என்னென்ன இருக்குது, எப்படி டெலிகம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதை பற்றின கான்ஃபரன்ஸ். ஸோ இதோட டீம் வந்து த ஐக்யூ எரா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ரம் இந்தியா யூனியன் மினிஸ்டர் கம்யூனிகேஷன்ஸோட மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜோதிராதித்யா சிந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகே? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், who authored the book Mahatma a Communicator? மகாத்மா காந்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் கம்யூனிகேட்டர். அவர்கிட்ட ஒரு பெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்ததுனால தான் அகிம்சை வழிவில் பேசி இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அவர் பேசி அந்த கம்யூனிகேஷன் மூலியமாகவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லா விதமான குட்டையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பேசின அந்த கம்யூனிகேஷன்ஸையே வந்து பெஸ்ட் கிரேட் கம்யூனிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்காக வந்துட்டு யார் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் கொஷினு. ஸோ யார் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தீரன் ககாதியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். புக் வந்து மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர், ஆத்தர் வந்து தீரன் ககாதியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இட் டிஸ்கஸஸ் மகாத்மா காந்திஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் sixth question, K.N. Panikkar, who recently passed away, was
ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹிஸ்டாரியன் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹிஸ்டாரிக் ரிசர்ச்சுக்கு இவர் ஃபேமஸ். ஓகேவா? ஸோ K.N. Panikar, a renowned historian from Kerala, passed away. He was known for the writing history from Marxist perspective. So Marxist communist அப்படின்னு இருக்கிற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரீதியாக கரெக்டாக ஹிஸ்ட்ரியில் என்ன இருந்துச்சோ அதை தான் எழுதுவார். அந்த கரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக எழுதுறது தான் இவருடைய ஃபோக்கஸ். ஓகேவா? ஹிஸ் ஒர்க் எம்பசைஸ்டு சயின்டிஃபிக் அண்ட் செக்குலர் அப்ரோச்சஸ் அண்ட் கிரிட்டிக்கலி எக்ஸாமைன்டு ரிலீஜியஸ் ஐடியாலஜிஸ்லாம் கரெக்டாக பக்காவாக என்ன இருந்துச்சோ அதை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த யூனிக்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், சேர்மன் ஆஃப் தி கேரளா கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 2001லேருந்து 2017 வரைக்கும் சேர்மன் ஆஃப் தி கேரளா கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக் ரிசர்ச் இவர் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் 2008ல இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மலேரியா கான்ஃபரன்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. நியூ டெல்லியில் 3 days நடந்திருக்கு. ஸோ 2026ல் இது என்னன்னா அஜெண்டா நம்ம வச்சுருக்கோம். 2030ல் பார்த்தீங்கன்னா மலேரியாவை ஃபுல்லாகவே எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மலேரியா எதனால் வருது? அந்த பிளாஸ்மோடியம் பாரசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால தான் வந்துட்டு மலேரியா நம்மளுக்கு வருது. அது அண்ட் ஆல்சோ ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்கிட்டோ மட்டும் வித்தியாசமாக இருக்கும். காலையில் நேரத்தில் தான் வரும். அந்த பிளாக்ல ஒயிட் டாட்டாக இருக்க மாதிரி ஒரு மஸ்கிட்டோஸ் இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக மலேரியாவை வந்துட்டு உண்டு பண்ணுறதுக்கு காரணமே. ஓகேவா? ஸோ இதனால தான் மலேரியா வருது. அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து எப்படி வந்து போலியோலாம் எராடிகேட் பண்ணோமோ அந்த மாதிரி 2030ல் ஃபுல்லாகவே எராடிகேட் பண்ணோம். அதுக்கான 3 days சயின்டிஃபிக் டிஸ்கஷன்ஸ் அண்ட் என்கேஜ் ஆக்சிலரேட்டிங் மலேரியா எலிமினேஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ICMR, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மலேரியல் ரிசர்ச் அண்ட் அண்டர் தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் இந்த கான்ஃபரன்ஸை வந்து March 7th 9th வரைக்கும் நடத்தியிருக்காங்க. அண்டர் தி தீம் டிஸ்கவரி டெவலப்மெண்ட் அண்ட் டெலிவரி மலேரியா எலிமினேஷன் அண்ட் பியாண்ட் இந்தியா எய்ம் டு எலிமினேட் மலேரியா பை 2030 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், 8th current affairs. Prime Minister Narendra Modi will visit Kerala and Tamil Nadu on March 11, 2026 to inaugurate, dedicate nation and laid foundation stone for the multiple infrastructure development worth 16,450 crores கான ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் March 11th வந்து அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸை லைட் பண்ண போகிறார் அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் பண்ண போகிறாரு. அது என்னென்னலாம் சொல்லிட்டு பார்த்துலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா a new train service between பாலக்காடு அண்ட் பொள்ளாச்சி, அதான் கேரளா டு தமிழ்நாடு, அதை வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ டு இம்ப்ரூவ் தி கனெக்டிவிட்டி பிட்வீன் தி கேரளா அண்ட் தமிழ்நாடு. நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்த் அமௌண்ட் வந்து 5,650 crore in Tiruchirappalli, Tamil Nadu, and the initiative includes Bharat Petroleum Corporation Limited City Gas Distribution Network. அது வந்து நீல்கிரிலையும் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வித் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸீடிங் 3,680 crore. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க? திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு, வேறு என்ன ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக 5,650. நெக்ஸ்ட் வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் சிட்டி கேஸ், அதையும் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து நீலகிரிலையும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லையும் 3,680 crores பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், வேறு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பைப் நேச்சுரல் கேஸ் கனெக்ஷன் வந்து ஓவர் 8.8 lakh ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு மோர் தென் 200 கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் ஸ்டேஷன்ஸையும் CNG அப்படின்னு சொல்லி CNS அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் ஸ்டேஷன் CNG. ஸோ அது வந்து 20 ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து நேச்சுரல் கேஸ் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு அதுவும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. So next, Mumbai Kanyakumari Economic Corridor is part of India's major national highway connectivity program. Polypropylene is a widely used polymer in packaging, textiles and automotive components. New Kochi refinery of Bharat Petroleum Corporation Limited production capacity 400 kilotons per annum அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆஃப் 8.8 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் திங்ஸ் நேச்சுரல் கேஸ்லாம் தமிழ்நாடு, இந்த மும்பை அண்ட் கன்னியாகுமரி எக்கனாமிக் காரிடர் செட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கேரளா. நெக்ஸ்ட், polypropylene is a widely used polymer in packaging, textiles and automotive components வந்து
நியூ கொச்சி ரிஃபைனரி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பண்ணுறாங்க. அதில் கெப்பாசிட்டி எவ்வளோ டன்ஸ் பண்ணுறாங்கன்னா 400 கிலோ டன்ஸ் பெர் ஆனம். ப்ரொப்பலைன்னா ஒரு அந்த பாலிமர்ஸ் அது மாதிரி வந்து பேக்கேஜிங் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸை தயாரிக்கிறது. அதுதான் வந்து அதை யூஸ் பண்ணி அதை தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது அந்த பாலிப்ரொப்பலைன். ஓகே, நெக்ஸ்ட் அம்ரித் பாரத் ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ணி அதை வந்துட்டு அக்சஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மாடர்ன் பேசஞ்சர் அமெனிட்டிஸோட. நெக்ஸ்ட் வந்து டெடிகேட் பிளெண்டிங் பிளான்ட் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அட் மணாலி இன் சென்னை டெவலப்டு வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹1490 to strengthen domestic lubricant production அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? So next, Amrit Bharat Express trains will also be flagged off to enhance rail connectivity between Tamil Nadu and other regions of India. இதையும் flag off பண்றாரு. Next வந்து blending plant of India இந்த அம்ரித் பாரத் காரிடார் ரீடெவலப்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இது கேரளா. பிளெண்டிங் பிளான்ட் ஆஃப் தி இந்தியாஸ் ஆயில் கார்பரேஷன் அட் மணாலி இன் சென்னை இது டெவலப் பண்ணுறதுக்கு 1490 crore அதுக்கு வந்து லூப்ரிகேஷன் ப்ராடக்ட் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இந்தியாவையும் தமிழ்நாடுலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ணி அதையும் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இது எல்லாமே வந்து பிஎம் வந்து நாளைக்கு வந்து பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் India, New Zealand have initiated discussions to expand bilateral sports cooperation. 9th question பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1926லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 100 years வந்து ஒரு ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு பைலேட்ரல் கோஆப்ரேஷனோட வந்துட்டு நியூசிலாண்டும் இந்தியாவும் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்தா இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கூட வந்துட்டு நம்ம நியூசிலாண்டோட தான் நம்ம வந்து காம்படிஷன் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம இந்தியா வந்துட்டு T20 வேர்ல்டு கப் வந்துட்டு வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே பார்க்குறப்ப அந்த பைலேட்ரல் ட்ரைஸ் வந்துட்டு 100 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2026 centenary of sporting ties between two nations taking back to the Indian Army hockey tour to New Zealand in 1926. ஸோ இந்தியன் ஆர்மி ஹாக்கி டூர் வந்து நியூசிலாண்டுக்கு 1926ல் போயிருக்காங்க. அப்போ இருந்து இந்த ஸ்போர்ட்டிங் டைஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ 100 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நேதாஜி சுபாஷ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன் பாட்டியாலா is a major center for sports coaching and training. ஸோ வந்துட்டு போத் கண்ட்ரீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா நியூசிலாண்ட் சென்டினரி இந்தியா நியூசிலாண்ட் சென்டினரி ஸ்போர்ட்ஸ் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம் 2026 வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காகனா ஒரு சயின்ஸில் வந்து சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஆல் இன்னோவேட்டிவ்ஸில் வந்து அனலிட்டிக்ஸில் எல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரைனிங் ஜாயிண்ட் ட்ரைனிங் கேம்ப் கோச்சிங் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் கொலாபரேஷன் எதுலனா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்டு இந்த ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலேட்ரல் ஸ்போர்ட்ஸாக வந்துட்டு ஒரு ட்ரைனிங் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பண்ணலான்னு ஒரு சென்டினரி கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க. நேதாஜி சுபாஷ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன் பாட்டியாலா. அங்கே தான் வந்து மேஜர் சென்டர் ஃபார் தி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் வந்து மெயினாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே தான் இதை வந்து ஹோஸ்ட் ஆக போகுது. ஸோ பாட்டியாலா குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th one, Indian Armed Forces to participate in the 11th edition of the Joint Military Exercise Lamethia 2026 in Seychelles அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஃப்ரம் March 9th to March 20. இப்போ வந்து சார்பந்து இந்த ஆப்ரேஷன் படி எல்லாம் பார்த்தோன்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸில் நம்ம சீஸில் நெய்பரிங் கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணோம். அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் நம்ம பிஎம் சொல்லுங்கள். செச்சுலஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தான் வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. ஸோ அதில் 11th edition ஆஃப் தி ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் லமேத்தியா வந்து நம்ம வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பர்சனல் ஃப்ரம் தி அசாம் ரெஜிமெண்ட்டு அப்புறம் எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸஸுமே கலந்துக்கிறோம். ஸோ அதில் வந்து ஏர்ஃபோர்ஸ் சார்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா C-130 ஏர்கிராஃப்டும் அண்ட் INS ட்ரிகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நேவல் ஷிப்பும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. லெமேத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிலிட்ரி எக்ஸசைஸை நம்ம 2001லேருந்தே நம்ம இதில் வந்து ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அந்த லெமேத்தியான மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிரியோல் லாங்குவேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். The Narcotics Control Bureau has dismantled a major pan-India drug distribution network operation under the name Team Kalki அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து intelligence inputs were developed over the past 3 months, marking a significant crackdown on
ஆன்லைன் ட்ரக் டிராஃபிக்கிங் இன் இந்தியா. நியூசிலாண்ட்லேருந்து தான் மெயினாக இப்போ டொமஸ்டிக் ட்ரக்ஸை தாண்டி நியூசிலாண்ட்லேருந்து நிறைய வந்து ட்ரக்ஸ் சர்க்குலேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து இப்போ கேப்சர் பண்ணியிருக்காங்க 3 monthஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இதில் டெவலப்டு ஓவர் தி பாஸ்ட் 3 months மார்க்கிங் அ சிக்னிஃபிகண்ட் கிராக்டவுன் ஆன்லைன் ட்ரக் டிராஃபிக்குமே இதில் போயிட்டுருக்கு. கிரிப்டோ கரன்சி மூலிமா டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் டீம் தான் அந்த கல்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மேஜர் பேன் இந்தியா ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் டீம் தான் வந்து கல்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து இதை டிஸ்மேண்டல் பண்ணிட்டாங்க. இது பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரக் மாஃபியா நடந்துட்டு இருந்திருக்கு, அதை டிஸ்மேண்டல் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃப்ரம் தி நியூசிலாண்ட்ஸ் ஹேஸ் ஆஃபன் பீன் ஐடென்டிஃபைட் டு த டிரான்சிஸ்ட் ஹேவ் சர்டைன் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இன் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். United States is reportedly considering the possibility of capturing Iran's Karg Island. A move aims at restricting Tehran's oil revenues. இப்போ ஒரு எண்ணெய் கிணறு ஈரான் மேலே வந்து தூக்கி வந்து இஸ்ரேல் வந்துட்டு குண்டு போட்டாங்க. ஸோ அப்படி போட்டதில் வந்துட்டு ஆசிட் ரெயின்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ அந்த எண்ணெய் கிணறு மேலே நீங்கள் போட்டிருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ 186 குழந்தைகள் 83 குழந்தைங்க கிட்ட வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியர் கூட சவுதி அரேபியாவில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த அட்டாக்ல இதாகிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அது சவுதி அரேபியாவில் அங்கே இல்லை, அங்கே வந்து நிறையா மற்ற கண்ட்ரீஸில் இருக்கவங்க தான் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. மலேசியாவை சேர்ந்தவங்க இப்படி தான். இந்தியாவை சேர்ந்தவங்க வந்து இஸ்ரேலில் வந்துட்டு இருக்கிறவர் தான் இந்த அட்டாக்ல ஒருத்தர் காயம் தான் அடைஞ்சிருக்காரு. ஸோ இறக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறந்ததா ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துருச்சு, பட் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சார்பில் வந்துட்டு எப்படிலாம் நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ அது பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ அங்கே ஏற்கனவே மில்லன் எக்ஸசைஸில் கலந்துக்கிட்டு அந்த ஐரிஸ் தேனாவை வந்துட்டு அமெரிக்கா வந்து சப்மரீன் கொண்டு தூக்கிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 3 கப்பல் இருக்குது. அதுக்கு நம்ம வந்துட்டு இங்கே வந்து சரி அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டுருக்கு. அதில் இப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்த கார்க் ஐலாண்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு மெயினான எய்மாக இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கு. Tehran's oil revenues amid escalating tensions in the Middle East. Karg Island is a Iranian primary oil export terminal அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே தான் ஈரான்லேருந்து நிறைய ஆயில் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? பெர்ஷியன் கல்ஃபில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆயில் டிரான்சிட் அப்படின்னே பார்க்குறோம். சரியா? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ இங்கேருந்து தான் குளோபலி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்துட்டு சப்ளை ஆகுது. வேர்ல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆயில் டிரான்சிட் இந்த இடம் தான். ஸோ around 15th of global oil trade passes through the Strait of Hormuz. The strait is the world's seaborne oil trader and connecting Persian Gulf to the Gulf of Oman. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் வந்துட்டு பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து கல்ஃப் ஆஃப் ஓமனை கனெக்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ சீபார்ன் ஆயில் ட்ரேடருக்கு மெயினான பிளேஸ் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்தையும் இப்போ கேப்சர் பண்ணுறதுக்கு US is planning அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். RM Nachiammai becomes first woman chief of the operational nuclear plant under the Nuclear Power Corporation of India Limited அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். The country aims to expand nuclear power generation to around 100 gigawatts by 2047 gigawatts TTS. Kaiga Nuclear Power Station in Karnataka operates pressurized heavy water reactors as coolant and moderator அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னன்னா இவங்க வந்து ஆஸ் அ ஃபர்ஸ்ட் உமன் இந்த மாதிரி வந்து ஒரு சீஃப் ஆஃப் தி ஆப்ரேஷனல் நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனுக்கு வந்து சீஃபாக போயிருக்க ஒரே உமன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த RM நாச்சியம்மை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு உமன் வந்து சீஃப் ஆஃப் தி நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து நியூக்ளியர் பிளான்ட்டை நம்ம வந்து இப்போ 100 gigawatt விக்ஷித் பாரத் 2047 படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற எய்ம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டேஷன் இன் தி கர்நாடகா ஆப்ரேட் ஸ்பெஷலைஸ்டு. இங்கே மெயினாக இவங்க இப்போ போயிருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு கர்நாடகாவில் இருக்குது. அது வந்து மெயினாக வந்து கைகா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கூலண்ட்டுக்காகவும் மாடரேட்டருக்காகவும் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட். ஆப்ரேஷன் ரிங் மெட்ரோ மீன்ஸ் ரிங் மெட்ரோனா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்தியாவிலேயே முதையாக ரிங் மெட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியது நியூ டெல்லியில் இப்போ ஹேப்பன்ட். ரிங் மெட்ரோனா ஒரு ரவுண்டாக ஃபுல்லாகவே நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்துன்னு சொல்லிட்டு ஃபுல் காரிடார்ஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி
ஃபுல் ரவுண்டில் வந்துட்டு இப்போ மெட்ரோ ஆப்ரேஷன் ஆயிருக்கு. அது நியூ டெல்லியில் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு. அதான் ரிங் மெட்ரோ. ஆப்ரேஷன் ரிங் மெட்ரோ ரெஃபர்ஸ் டு த இனாக்ரேஷன் ஆஃப் தி ஃபைனல் கனெக்டிங் segment of the Delhi Metro's Pink Line 7, which makes it India's first fully operational circular ring metro line. இப்போ ரிங் மெட்ரோனா வந்து நார்தனில் நியூ டெல்லியில் நான் அந்த ஃபுல் கனெக்ஷனையும் ரவுண்டில் முடிக்குது, அதனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்குலர் ரூட் வந்து இனாக்ரேஷன் ஆஃப் தி மஜ்லிஸ் பார்க்கு மாஜ்பூர் பாபர்பூர் காரிடர் ரஃப்லி 12.3 km on March 8, 2026. Pink line forms a continuous roughly 72 km loop around the city operating similar to the Delhi's ring road மாதிரியே இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரிங் மெட்ரோவா 72 km லூப்புக்கு ஃபுல்லாக போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் Sabina Wittmann is a German football manager who made history as the first female head coach of the professional men's team in Germany. First ஒரு woman to be the head coach of the men's team in Germany அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க தான் அந்த சபீனா விட்மேன், currently 34 years old. She leads வந்து FC Ingolstadt 04 அப்படின்னு சொல்லக்கூடிய டீமை வந்து இவங்க லீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 16th one வந்து researchers at the University of the Waterloo in Canada have developed an innovative method to convert plastic waste into acetic acids. ஸோ இந்த அசிட்டிக் ஆசிடால மாற்றுறது மூலிமா இதை வினிகர்ஸை நம்ம மேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆகிற அந்த பொல்யூஷனை வந்துட்டு இது மூலிமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து அசிட்டிக் ஆசிடாக மாற்றுறது மூலிமா இதை வந்து சோ டேஸ்ட்டில் வினிகர் மாற்ற முடியும். இது யூஸிங் இந்த மெயின் காம்பனண்ட் ஆஃப் தி வினிகர் யூஸிங் ஒன்லி சன்லைட் globally more than 17 million times of the acetic acid are produced annually, mainly using fossil fuels such as natural gas and coal. It reduces plastic pollution. Acetic acid is widely used in the food preservation காக நம்ம யூஸ் பண்ணுவோம், பாராமெடிக்கல் யூஸ் பண்ணுவோம் சால்வெண்ட்டாக, அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்வர்ஷன் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் இன்டு அசிட்டிக் ஆசிட். த மெயின் காம்பனண்ட் ஆஃப் வினிகர் வந்து என்னன்னா சன்லைட், யூஸிங் ஒன்லி சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ரேர் 150 million year old dinosaur egg nest வந்துட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு containing about 10 fossilized eggs was discovered in 2026 on the cliff of the Santa Cruz beach in Torres Vedras, Portugal. போர்ச்சுகலில் வந்து இந்த பழமையான ஒரு இதை 150 million years old டைனோசர் எக் நெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபாசிலைஸ்டு எக் அதில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த இடத்துல? போர்ச்சுகலில் சாண்டா கிரஸ் பீச் இன் டாரஸ் வெட்ராஸ், போர்ச்சுகலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ டேட்டிங் டு தி லேட் ஜுராசிக் பீரியட் த எக்ஸ் வேர் ஃபவுண்ட் இன்டாக்ட் இன் their ஒரிஜினல் அன்டிஸ்டர்ப்டு சாண்டி ரிவர் பேங்க் நெஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃபரிங் சிக்னிஃபிகண்ட் ரேர் இன்சைட் டைனோசர் ரீப்ரொடக்டிவ் பிஹேவியர். ஸோ அது பார்த்தீங்கன்னா 150 million முன்னாடி இருந்த அந்த டைனோசர் நெஸ்ட்டில் அப்படியே எக் இருக்க மாதிரி அப்படியே 10 ஃபாசிலைஸ்டு எக்ஸ் இருந்து அப்படியே அது வந்து ஃபாசிலாக மாறி அப்படியே செட்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். போர்ச்சுகலில் அது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் த யூனியன் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்ட் இன் ஆக்ஷன் வைட் சோஷியல் மீடியா கேம்பெயின் டு அட்ரஸ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் சர்பஞ்ச் பத்தி வேர் மெயில் ரிலேட்டிவ் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி இன் பிளேஸ் ஆஃப் எலெக்டட் உமன் லீடர்ஸ். ஸோ என்னன்னா வந்து இது வந்து பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் டயரோட கரெக்ட் லாஸ்ட் வந்து கிராம் பஞ்சாயத். அக்கார்டிங் டு தி 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு உமன்ஸ்க்கு வந்து 33% வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ராஜில் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 1/3 ஆஃப் தி சீட்ஸ்னாச்சும் அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இது படி அவங்க வரப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து இப்போ உமன்ஸ் வந்துட்டு அவங்க ஜெயிச்சிடுவாங்க, பட் அவங்க இறங்கி எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு மேல் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை இப்போ இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அங்கே ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே அந்த ஓகே கிராமத்தில் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்கள வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் உமன்ஸ் எல்லாருமே இறங்கி வேலை பார்க்கணும். அதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்கு உங்களுக்காக தான் இது, அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது, நீங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதான் அந்த சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றி. சர்பஞ்ச் எய்ம்ஸ் டு எம்பவர் உமன் அண்ட் ஸ்ட்ரெங்தன் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் இன் கிராஸ் ரூட் கவர்னன்ஸ். ஸோ கோயின்சைட் வித் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டில் March 18 வந்து அமெண்ட்மெண்ட்
government வந்து introduced reservations for the women in the local bodies, so often at least 1/3 of the seats is 73rd Constitutional Amendment Act 1992 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஹுரூன் ரிச் லிஸ்ட் 2026ல ரிச்சராக வந்துட்டு இப்போ வந்து தீஸ் இந்தியன் டெக்கீஸ் ஆர் ரிச்சர் தன் தி ஷாருக் கான் has debuted on the Huron Global Rich List அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ $1.3 billion to 1.4 million driven for his successful film career. ஸோ அவர் ரெட் சில்லிஸ் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காரு அண்ட் அதர் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸும் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக வந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் as a actors and producer. Okay, next. India has emerged as the 4th most preferred global destination for cross-border investments in the land and the real estate, land development sites. இதிலெல்லாம் வந்துட்டு இந்தியா வந்து குளோபலி பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரீசெண்டாக செப்டம்பர் 2025ல எடுத்த இதுபடி ஸோ இன்க்ளூட் ஆஸ்திரேலியா, சைனா, ஹாங்காங், இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் கொரியா, நியூசிலாண்ட் அது தைவான் வேர் தி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ராஸ் 9 மேஜர் ஏஷியா பசிபிக் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க அண்ட் ரீச் USD 71.9 billion டியூரிங் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த 9 கண்ட்ரீஸில் நம்ம 4th பிளேஸில் இதை இந்த லீடிங் பொசிஷனில் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஏசியா பசிபிக். Next, India continues to be the world's second largest arms importer despite a marginal decline in the different import in recent years. So according to a new report released by the Stockholm, இது எல்லாமே ரேங்கிங் நியூஸ் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிப்ரி படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா கண்டினியூஸாக செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட் பண்ணுறதுல ஆர்ம்னா எல்லா தான். இப்போ வந்து ஒரு ரஃபேல் போர் விமானம் 1114 வந்து நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். அப்புறம் இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்குகிறோம். அந்த மாதிரி இப்போ US தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குளோபலி 42% ஆர்ம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் குளோபலி தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் வந்து 114 ரஃபேல் அதை வந்து நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேல் வந்து மெயின்டைனிங் 15% ஷேர் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி இம்போர்ட்ஸ் பர்டிகுலர்லி இன் ஏரியாஸ் ட்ரோன், மிசைல்ஸ், ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜிலாம் அவங்ககிட்ட இருந்தால் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணுறதுல இந்தியா வந்து வேர்ல்டில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ 2021 25 வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா இண்டிஜீனியஸாக நம்ம நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். விக்ஷித் பாரத்தை வந்து சஃபிஷியண்ட்டாக நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காக நம்ம நிறையா பண்ணிக்கிறதுனால இந்த இம்போர்ட்டோட குவான்டிட்டி வந்து கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து கம்மியாகலாம். நெக்ஸ்ட், ஃப்ரான்ஸ் இஸ் emerged as the second largest supplier of the major arms to India, contributing 24% of imports. Israel வந்து 15%. Next வந்து US வந்து 42% globally they are doing. Okay, next. Indian Railway launches the Train app digital sealed for women employees to strengthen workplace safety and empower women employees across the organization. So digital shield அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாமே அவங்களோட ஒர்க் பிளேஸில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு சேஃப்டியாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஜிட்டல் சீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ ஆப். ஓகேவா? எதாக இருந்தாலும் அவங்க அதில் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ஒர்க் டன் ஆகிடும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து இன்டர் ரீஜனல் transmission capacity to reach 143 gigawatt by 2027. The government announced expansion to ensure reliable electricity flow across region as power demand is expected to reach 388 by 2032. ஸோ இப்போ வந்து இந்த இன்டர் ரீஜனல் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் 143 gigawatt அப்படின்னு சொல்லிட்டு பை 2027 நம்ம வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் டு பி ரைஸ் பை 168 அப்படின்னு சொல்லிட்டு 2032 ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிமாண்ட் படி பார்த்தீங்கன்னா 382 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து பை 32 இருக்கும் பவர் டிமாண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து அதிகமாகிடும். The expansion aims to ensure reliable electricity flow across region as power demand expected to be reached 388 by 2032. பட் இப்போ இருக்கிறது 143 gigawatt வந்து ரீச் ஆயிருக்கு. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளான் படி 168 பட் இப்படி இருக்கும். அதனால் அதுக்கான ஒர்க்கை வந்துட்டு we need to start. ஸோ இன்டர் ரீஜனல் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி டு ரீச் 143 gigawatt by 2047. அதுக்கப்புறம் இவ்வளோலாம் இருக்குது. அதுக்கேற்ற ஒர்க்கை நம்ம பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிக் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து
UP launches Project Ganga to bring high-speed internet to 20 lakh rural homes. So initiative will develop 8,000 to 10,000 digital and plans create jobs and expand digital connectivity across villages through partnership. Hinduja group மூலமா UP கவர்மெண்ட்டும் Hinduja குரூப்பும் சேர்ந்து இதை பண்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட் கங்காங்கிற பேரில் 8,000 to 10,000 டிஜிட்டல் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஃபார் தி ஆல் 20 lakh ரூரல் ஹோம்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இது மூலியமாக வந்து இருக்க இளைஞர்கள் இவங்கெல்லாம் படித்து அவங்க வந்து 25th ஒன் பார்த்தீங்கன்னா the cheetah population in India has reached a milestone of 55 following the birth of 5 cubs to Namibian cheetah ஜுவாலா அட் குனோ நேஷ்னல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஜுவாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து 5 கப்ஸுக்கு வந்துட்டு இப்போ பர்த் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, இந்த சீட்டா. ஓகேவா, நம்ம ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலேருந்தே லான்ச் பண்ணி நம்ம அது ரிலேட்டடாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமீபியாவிலேருந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். எங்கே பார்த்தாலும் வந்து சீட்டாவை வந்துட்டு நம்ம கொண்டு வந்து குனோ நேஷ்னல் பார்க்கில் செட் பண்ணோம். ஸோ அது மூலயமா நம்மள்ட்ட இப்போ வந்து 48 சீட்டாஸ் வந்து போன மந்த் இருந்துச்சு. இப்போ இதோட கப்ஸு இது பண்ணோன்னா இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து டோட்டலி வி ஆர் ஹேவிங் 53 சீட்டாஸ் இன் இந்தியா. ஜுவாலா அப்படிங்கிறது 5 கப்ஸுக்கு வந்துட்டு பர்த் கொடுத்ததுனால இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ March 9, 2026 பை யூனியன் மினிஸ்டர் பூபேந்திரா யாதவ் திஸ் 10th சக்ஸஸ்ஃபுல் லிட்டர் பிரிங்ஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் இந்தியன் பார்ன் கப்ஸ் வந்துட்டு டோட்டலாக ஒரு 19 ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இங்கே வந்து பிறந்ததாக இருந்ததா. நெக்ஸ்ட் இது 10th சக்ஸஸ்ஃபுல் லிட்டராக டோட்டல் வந்துட்டு ஒரு 33 கப்ஸ் வந்துட்டு இங்கே வந்து பிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹைலைட்டிங் சிக்னிஃபிகண்ட் சக்ஸஸ் ஃபார் ப்ராஜெக்ட் சீட்டா. நம்ம ப்ராஜெக்ட் சீட்டா இங்கே இல்லைங்கிறதுனால சீட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம வளர்க்குறது நம்மளோட பார்க்கில் வைக்கிறதுன்னு பண்ணோம். ஸோ அது இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் 53 சீட்டாஸ் வி ஆர் ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி. கேம்பியான்னு சொல்லிட்டு ஒரு சீட்டா தான் வந்து ஒரு 6 சீட்டாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேம்பியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பர்த் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன மந்த் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு இப்போ ஓகே நெக்ஸ்ட் The Tamil Nadu government recently launched an official Instagram page called பாரதியார் இல்லம். ஸோ March 8 ஒட்டி இன்ஸ்டாகிராமில் ஒரு பாரதியார் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பாரதியார் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹவுஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் அவரோட மியூசியம் செட்டப்பாக அந்த ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சென்னையில். ஸோ இது வந்து உமன்ஸ்க்காக பாரதியார் என்னென்ன சொன்னார், ஸோ அவரோடைய எல்லா விதமான அந்த ப்ரீச்சிங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும், அவங்கள எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக March 8 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யங்கர் ஜென்ரேஷனுக்கு அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட அந்த இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு பேஜ் ஆரம்பித்து உமனை எஜுகேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ் ரிஸ்க் ஆஃப் ட்ராப்பிங் பை up to 92,300 crore with the Middle Eastern countries being key export destination for India. Current tensions have led to traders cancelling many orders. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியர் தான் வந்துட்டு இன்னமும் இந்த வாரத்துடைய ஆரம்பத்துலேயும் எக்கனாமிக் ரீதியாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பியர் தான் இருக்குது. ஸோ ரொம்ப வீழ்ச்சியில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரிஸ்க் இருக்கு. அண்ட் ட்ராப்பிங் அப் டு 92,300 crores வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து ட்ராப்பிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதனாலனா மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய போர்னால இவ்வளோ ட்ரேட் எல்லா இதுவும் க்ரைசிஸில் இருக்குது, எல்லா டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸ்பெசிஃபிக்லி அன்சர்டனிட்டி இன் தி ஷீ ரூட்ஸ் அண்ட் டெலிவரி டிலேஸ் அஃபெக்டிங் எக்ஸ்போர்ட் டார்கெட்ஸ் ஃபார் மார்ச் அண்ட் ஓவரால் the trade targets for the upcoming 2026-27 financial year. இதனால் அந்த உருளை சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த தட்டுப்பாடு நிறையா வருது. ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடுற மாதிரி இருக்குது. அங்கேருந்து வர வேண்டியது எதுவும் வரல. விலைவாசி வந்து பெட்ரோல் டீசலுக்குள்ளே இப்போ ஏறுற மாதிரி இல்லை. ஸோ சிலிண்டரோட இது வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நேச்சுரல் கேஸஸ் வந்துட்டு அது ஏற்கனவே கத்தாரில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதுவும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வேறு அதுவும் இல்லை, டெவலப் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரைசிஸில் எக்கனாமிக் க்ரைசிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் 28. The Puducherry government has recently deposited a sum of 5,000 into the bank accounts of approximately 63,000 women's head of families அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எலிஜிபிள் உமன்ஸ் ரெட் ரேஷன் கார்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாவர்ட்டி லைன் பிலோ அப்படி இருக்கக்கூடியவங்க வந்துட்டு
அதுக்கு அவங்களுக்கான எலிஜிபிள் உமன்ஸ்க்கு போகும். ஸோ 63,000 rupees டோட்டலி. ஸோ 5,000 வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் 63,000 உமன் ஹெட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கு வந்து 5,000 வந்து இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு உரிமை தொகை அந்த மாதிரி மார்ச் அண்ட் ஏப்ரலோடைய உரிமை தொகையை வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? ஸோ த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இப்போ எப்படி சிஆர்பிஎஃப் இருக்கோ அந்த மாதிரி சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏர்போர்ட்ஸ் இருக்குது, மெட்ரோ லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இந்த டே அப்படின்னா 1969 தான் இந்த சிஐஎஸ்எஃப் எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு. ஸோ அதனால தான் இந்த டேயை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். March 10, 1969. ஓகேவா? ஸோ அப்போ இருந்து இந்த டே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ டைரக்டர் ஜெனரல் வந்து பர்வீர் ரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் இஸ் அப்சர்வ்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உமன் ஜட்ஜஸ், உமன்ஸ் டே மார்ச், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே March 8, உமன் ஜட்ஜஸ் வந்து March 10. ஸோ ஆஸ் லைக் வந்து மேல் ஜட்ஜஸ் உமன் ஜட்ஜஸும் இருக்கணும். உமன் தீம் வந்து உமன் ஜட்ஜஸ் ஆன் தி பெஞ்ச் அண்ட் பியாண்ட் ப்ரொடெக்டிங் அக்சஸ் டு தி ஜஸ்டிஸ். The day highlights the role of the women judges in the judiciary and emphasizes their contribution in ensuring equal access to justice and protecting legal rights. So as like the male judges, women judges they are having the equal priority எல்லாமே இருக்கணும். ஸோ அவங்களுக்கான ரைட்ஸும் இருக்கணும், அவங்களான ஒர்க்கை அவங்க வந்து லிபரலாக பார்க்கணும். ஸோ அதுக்கான ஒரு டே தான் March 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.